ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சமையலெல்லாம் சமைச்சிட்டாங்க. என்னென்ன சமையல் சமைச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். சமையல் வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கணுங்க. தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா குழம்பெல்லாம் வந்து செஞ்சுட்டேன். லாஸ்ட்டாக வந்து தாளிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய், கடுகு, எப்பயும் போல் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு குழம்புல சேர்த்துட்டோன்னா சமையல் வருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஒரே முட்டை வந்து தாளிச்சிட்டேங்க. என்னென்ன குழம்பு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க, எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சட்னி செஞ்சுருந்தாங்க, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து சாம்பார் வச்சுருந்தாங்க. எம்டி சாம்பார், இட்லி தோசைக்கெல்லாம் வைப்போம்ல, அது போல் சாம்பார் வச்சுருந்தேன். அதுக்கும் வந்து கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அடுத்ததாக பீக்கங்காய் குழம்பு செஞ்சுருந்தேன், அதுக்கும் தாளித்து வச்சுருந்தேன், அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கீரை குழம்பு செஞ்சுருந்தாங்க, இதுலேயும் பார்த்திங்கன்னா தாளிச்சதை போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சமையல் எல்லாம் முடிச்சிட்டாங்க. சூப்பராக சமைச்சிட்டேன். குட்டீஸ் போட்டு கொடுத்துட்டு நாமளும் சாப்பிட வேண்டியதாங்க. இந்த லஞ்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சமையல் செய் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வீட்டில் நீங்கள் என்னென்ன லஞ்ச் செஞ்சீங்க அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.